கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள ஜீவன்ஸ் பள்ளியின் ஜீவன்ஸ் இஸ்லாமிக் பெஸ்ட் 2025 என்ற தலைப்பில் இஸ்லாமிய கண்காட்சி விழா இப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியானது 2 நாட்கள், அதாவது 7 மற்றும் 8 ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகின்றன. இந்த கண்காட்சி விழா ஜீவன்ஸ் பள்ளி நிறுவனர் டாக்டர் நூ அப்துல் அஜீஸ் தலைமையில் துணை தாளாளர் முகமது தமீம், ஆலோசகர் அப்துல் ரஷீத் ஆகியோர் சிறப்புரையாற்றி ரிப்பன் வெட்டி விழாவை துவக்கி வைத்தனர். இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நடுவர்கள் வாழ்த்துரை வழங்கி மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக இஸ்லாமியம் சம்பந்தமான மசூதி, குர்ஆன் உள்ளிட்ட அனைத்து வகையான செயல்முறை பாடங்கள் தயார் செய்து கண்காட்சியில் வைத்துள்ளதை ஆய்வு செய்து அதற்கான மதிப்பெண் வழங்கி அதன்படி முதல், 2ஆம், 3வது என்று மாணவர்களை தேர்வு செய்து பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது. இதில் 200 மாணவிகள் கலந்து கொண்டனர். பள்ளியின் முதல்வர் செயலாளர் சிவகுமார், நிர்வாக அலுவலர் முகமது ரியாசுதீன், முதல்வர் கிறிஸ்டின் பெர்னாண்டஸ், அரபிக் துறை ஒருங்கிணைப்பாளர் அசீனா பர்வீன் ஆகியோர் மாணவர்களுக்கு கல்வியும் ஒழுக்கமும் அவசியத்தை எடுத்துரைத்தனர். மேலும் சிறப்பாக நடைபெற்ற இந்த கண்காட்சியில் 1000க்கும் மேற்பட்ட பெற்றோர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். இக்காட்சியானது அங்கு திருவிழா போல காட்சியளித்தது. நியூஸ் வணக்கம் தலைமுறைக்கு செய்தியாளர் சுலைமான். எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன். வணக்கம் தலைமுறை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் எம் முகமது தமீம். நான் ஸ்கூலில் டெப்டி கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கேன். நாங்கள் ஸ்கூல் தொடங்கி ஆரம்பம் முதல் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் நமது பள்ளி மாணவர்களுக்கு பாதை மாறி செல்கின்ற மாணவர்கள் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் தகுடுபொடி ஆக்குவதற்காக, நேர்வழி கொண்டு வருவதற்காக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முயற்சிகளையும் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றோம். அதன் பயனாக இன்று இஸ்லாமிக் எக்ஸ்போஸ் என்ற ஒரு விழிப்புணர்வு கண்காட்சி நடத்தியிருக்கோம். அது மூலிமா குழந்தைங்க ஒரு கவலையோடு அது மாறணும். அவங்க பெற்றோர்கள் மத்தியில் அந்த கவலை உண்டு பண்ணி அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் ஏற்படணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். இன்னும் இதுபோல் விழிப்புணர்வு அவேர்னஸ் குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்ற சூழ்நிலையில் நான் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சணுங்கிற ஒரு பரந்த நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டுருக்கோம். மேலும் இது சம்பந்தமாக நம்மளுடைய பள்ளியின் செக்ரட்டரி அண்ட் சீஃப் பிரின்சிபல் அவர்கள் இதை கருத்து சொல்லுவாங்க. என் பேர் சிவகுமார். நான் பள்ளியினுடைய செயலாளராக இருக்கிறேன். நமது பள்ளி பார்த்திங்கன்னா அகடமிக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஸ்பிரிச்சுவல் விஷயத்துலேயும் நம்ம பசங்களை ஈடுபட வைக்கிறோம். ஏன்னு சொன்னால் எவர் ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கிறதோ அவருக்கு தான் அந்த படிப்பும் அது உறுதுணையாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லா விஷயத்துலையும் பசங்களை ஈடுபடுத்தணும். மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிக் ஃபெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபெஸ்ட்னாலே ஃபெஸ்டிவல் ஒரு திருவிழாவாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம 10ஆம் வகுப்பு வரைக்கும் இப்போ பள்ளியில் இருக்குது. வரக்கூடிய காலகட்டத்தில் 11, 12ஆம் வகுப்பு வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். நம்ம பள்ளியில் மாணவர்கள் ஈவன் இஸ்ரோ வரைக்கும் ராக்கெட் லான்ச் வரைக்கும் போயிருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே நம்ம மாணவர்கள் சாதனையாளர்களாக நம்ம பள்ளியில் இருந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாக்டர் ஹாஃபில் முகமது ரியாசுதீன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் ஜீவன் ஸ்கூல். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அரபிக் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியாக இருக்கேன். இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற இந்த இஸ்லாமிக் ஃபெஸ்ட்டு அப்படிங்கிற நிகழ்வு எதனால் ஏற்பட்ட ஒரு தாக்கம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி மாணவ சமுதாயம் எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயமாக இருக்குது. ஆசிரியர்களை மதிக்கிறது இல்லை, பெற்றோர்களை மதிக்கிறது இல்லை. ரெண்டாவது, அவங்க போகக்கூடிய பாதை ரொம்ப கரடுமுரடான ஒரு பாதையை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள இப்படி நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலையின் அடிப்படையில் தான் இந்த இஸ்லாமிக் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை ஒவ்வொரு வருஷமும் ஏற்படுத்தி
பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலையும் நாங்கள் இன்வைட் பண்ணி அந்த மாணவர்களுக்கு இதன் மூலமாக அற்புதமான ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இஃப் நாட் யூ ஹூ, இஃப் நாட் நவ் வென் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சுட்டு தான் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை யாருமே அந்த மாணவ சமுதாயத்தை கண்டுக்கலன்னு சொன்னால் யார் தான் இதை செய்வது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை நம்மளுடைய ஜீவன்ஸ் நிர்வாகம், அதே மாதிரி வந்து நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து உட்கார்ந்து அதை பற்றி நிறைய பேசி தான் இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறோம். அற்புதமான இந்த கல்வியின் மூலமாகத்தான் இந்த மாணவர்களை ஒரு பண்பட்ட சமுதாயமாக மாற்ற முடியுமே தவிர வேறு எதனாலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அது சந்தேகமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அப்படி தான் இருக்குது. சோஷியல் மீடியாவாகட்டும், அதே மாதிரி வந்து இன்றைக்கி வரக்கூடிய திரைப்படங்களாகட்டும், மாணவர்களை வந்து எப்படியெல்லாம் கெட்ட வழிகளை, மோசமான வழிகளை வழிகாட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வன்முறையை தூண்டக்கூடிய அளவில் இப்படி தான் இருக்குது. இதனுடைய வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த மாணவர்களுடைய வாழ்க்கை வந்து பிற்காலத்தில் கேள்விக்குறியாக அமைஞ்சிருந்து அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகமே கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இதன் மூலமாக அந்த மாணவர்கள் ஏதாவது ஒரு வகையில் சரியாயிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த நிகழ்வு. இது வருடம் ஒவ்வொரு வருடமும் நம்ம நடத்துகிறோம். இனியும் இது நடக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சந்தேகம் இல்லை. தேங்க்யூ நான் அரபிக் இஸ்லாமிக் டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட்டராக இருக்கேன். நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஜீவன்ஸ் இஸ்லாமிக் ஃபெஸ்ட்டுங்கிற பேரில் மாணவர்களுடைய மார்க்க கல்வி முன்னேற்றத்துக்கு